இன்றைக்கி வெள்ளிக்கிழமை காலையில் டிஃபன் பார்த்திங்கன்னா இட்லியும் தக்காளி வெங்காய சட்னி. இன்றைக்கி வெள்ளிக்கிழமைங்கிறதுனால மார்க்கெட்டுக்கும் போகணும். அதுக்கப்புறம் தீபாவளி பர்ச்சேஸ்க்காக சாமி சிலை ஒன்று, அதுக்கப்புறம் லைட்டு கொஞ்சம் வாங்குறதுக்காக போனோம். அதனால் லஞ்சு சீக்கிரம் முடிச்சாச்சு. லஞ்ச் பார்த்திங்கன்னா கீரை சாம்பார், கத்திரிக்காய் பொரியல், அப்புறம் புளிச்சக்கீரை கொஞ்சம் இருந்தது. ஸோ அதையும் கடைஞ்சி வச்சிட்டோம்னா அதை வச்சு சாப்பிட்டுக்கலாம்னு சொல்லிட்டு அதையும் செஞ்சுட்டேன். நான் புளிச்சக்கீரை செய்யும் போதெல்லாம் இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுவேன். புளிச்சக்கீரை நம்ம வேக வைக்கிறோம் இல்லையா, அந்த தண்ணியை இருத்துட்டு நம்ம அதை வேஸ்ட் பண்ணாமல் இந்த விளக்கு அப்புறம் இந்த பூஜை ஜாமான்கள்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் நம்ம அந்த புளிச்சக்கீரை தண்ணியில் ஒரு 5 நிமிஷம் போட்டு எடுத்தோம்னா நல்லா பளபளன்னு ஆகிடும். அதுக்கப்புறமா நம்ம அது மேலே லேசாக சபீனா தொட்டி விளக்குனோம்னா ரொம்பவே பளபளன்னு ஆகிடும். ட்ரை பண்ணி பாருங்கள். விளக்குக்கு பூ வைக்கும்போது அது கீழே விழுந்துடும் இல்லையா, அதனால நான் ரப்பர் பேண்ட் போட்டு அதில் பூ வச்சுக்கிட்டேன். இங்கே குளூர் ஸ்டார்ட் ஆகி 10 நாள் ஆகுது. அதனால் நாங்கள் கம்பளியெல்லாம் ட்ரை வாஷ் இருந்தோம், அது இன்றைக்கி வந்துடுச்சு. அதையும் எடுத்து வச்சுட்டு மார்க்கெட் போய் நம்ம வீட்டுக்கு லக்ஷ்மி செலவு ஒன்று வாங்கி வச்சு